கன்னிராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டு பராப வருஷம். கன்னிராசிக்கு என்ன ஒரு திறமைனா, கலைகளில் ஒரு ஆர்வம் இருக்கும், வெளிப்படுத்த தெரியாது. நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய திறமை இருக்கும். அதை வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்க பெரிய ஆட்கள். இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ராசிக்காரங்க உபய ராசின்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த 4 ராசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே மேரிட்டல் லைஃப் சரியாக அமையிறது இல்லை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதி. 7ஆம் இடம் தான் மனைவி இல்லோட கணவனை குறிக்கிற ஸ்தானம். அவங்களால கெட்டது வருதாவே இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏன் என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, நல்லா இருந்துக்கிட்டு இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், ஏன் கல்யாணம் பண்ணினே தெரியல, வாழ்க்கை போயிடுச்சுவாங்க. அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ராசிக்கு அதிபதி புதன் அவர் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது அவருக்கு பாதக ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ என்ன செய்கிறது, வாழ்க்கை போயிருச்சா, இனி அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சானா? அப்படியெல்லாம் கிடையாது. பாதகத்தில் போய் அவர் உட்காந்துட்டாரு, நீச்சமாக உட்காந்துருக்காரு அப்படின்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக வருதுன்னு அர்த்தம். பல கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபாரின்ல இப்போ வேலை கிடைச்சிடும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். நேற்று வரைக்கும் சரியாக போயிருக்காது, இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லா போகும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கான ஆர்டர் வரும். அதை இவங்க பாதுகாத்துக்கிடணும், தரமாக சப்ளை பண்ணணும். தரமாக சப்ளை பண்ணால் அந்த ஆர்டரில் நல்ல லாபம் கிடைக்கும், அது உண்டு.